ஃபேர் என்ன, நான் ஒத்துக்கிறேன். இந்த நெருக்கடியில தான் பேசணும். நீங்க கோர்ட்டுக்கு போய் பெட்டிஷன்லாம் ரெடி ஃபைல் பண்றதுக்கெல்லாம் இத்தனை பேர் இருக்கீங்க, டிராஃப்ட் பண்றீங்க, எல்லாத்தையும் பண்றீங்க, வக்கீல போய் பார்த்து பேசுறீங்க, ஜட்ஜ் வீட்டில் போய் மென்ஷன் பண்றீங்க, இதெல்லாம் பண்றீங்கல்ல. ஃபர்ஸ்ட் பப்ளிக்கை கன்வின்ஸ் பண்ணுமா இல்லையா? இன்னைக்கு சோசியல் மீடியால அவனும் எடுத்துட்டு இந்த மாதிரி தவறு நடந்துச்சு, கல்ல வீசினாங்க, செருப்பை வீசினாங்கன்னு சொல்றான். உங்க தரப்பு என்ன சார்? அது கோர்ட்ல சொல்ற பெட்டிஷனா போடுறத நீங்க ஏன் பப்ளிக் கிட்ட சொல்ல? அப்ப பிரஸ் சந்திக்கிறதுக்கு கூட கட்சியில ஒரே ஒரு தரமான நிர்வாகியை இல்லாத போது 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தி முதலமைச்சராகலாம் என்று உங்களுக்கு கனவு காண எப்படி ஆசை வருகிறது? அதனால்தான் சொல்கிறோம், மாய வார்த்தைகளையும் பொய் வார்த்தைகளையும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். நான் விஜய் மீது உள்ள அன்பின் காரணமாக சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி கொலைகார பாதகர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் என்ன ஆவீர்கள், மக்கள் என்ன ஆவார்கள் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். தோத்தால் அதிமுக கல்லு மாதிரி இருக்கும்ப. எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா அவருக்கு பிறகு ஒரு வருவார், அவருக்கு பிறகு ஒரு வருவார். அந்த அதிமுக என்ற அந்த எக்கு கோட்டைன்னு அந்த அம்மா நிக்கும். நான் ரொம்ப மோசம்னு சொல்றேன். 50 எம்எல்ஏ வச்சிருக்க கட்சி அழிஞ்சிருமா? அப்படியே இந்த 2022 எல்லாம் பொதுக்குழு நடக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு ஏடிஎம்கே, அவ்வளவுதான். ஐயோ இது தேராது. இன்னைக்கு வரைக்கும் திமுக அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நின்னுச்சா? ஒரு பழனிசாமி உருவாகி வந்தாரா? உங்ககிட்ட அப்படி என்ன இருக்கு? அதான் ஒரு வெற்றி பஸ் போகுது. திரு விஜய் அவர்களே, நீங்களும் ஏறிக்கோங்கன்னு தான் நீங்க சொல்றீங்க. ஆமா, வயசு இருக்குங்க விஜய்க்கு, வயசு இருக்கு. போய் ஏடிஎம் கூட டிராவல் பண்ணி கத்துக்குங்கன்றேன். கத்துக்குங்க.